டன் விலையில் 1000 ரூபாய் குறைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கட்டுமானத் துறையினரின் எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை. காஷ்மீர் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளின் உயர் அதிகாரிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. நடுவண் அரசு பணிகளில் சேர்வோருக்கு காவல்துறை சரிபார்ப்பை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக கோவையில் தமிழக வெற்றிக்கழக வாக்குச்சாவடி முகவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனை. இந்திய சீன எல்லையில் சுமூக நிலையை கொண்டுவர முடிவு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்குகிறது மானசரோவர் புனித பயணம். நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடி புகார்களை தெரிவிக்க தனி இணையதளம். தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. மயோனைஸ் உணவுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளதால் உணவகங்களுக்கு முட்டை விநியோகம் பாதிப்பு. உற்பத்தியாளர்கள் வேதனை. சென்னை பூவிருந்தவள்ளி போரூர் இடையே நாளை பெருநகர தொடர்வண்டி வெள்ளோட்டம். இந்த ஆண்டு இறுதியில் சேவை தொடங்கும் என தகவல். சித்திரை மாத சர்வ அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. கிருஷ்ணகிரி அருகே பெட்டக சரக்குந்தில் கமுக்க அறையமைத்து கடத்தி வரப்பட்ட போதைப் பாக்குகள் பறிமுதல். ஓட்டுநரிடம் விசாரணை.